ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மாயா சீனு சீரியலில் சூப்பரான ஒரு ப்ரோமோ வந்திருக்கு. நம்ம அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அங்கே நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ரகுராமை தான் காட்டுறாங்க. ரகுராம் ரொம்பவே சோகத்தோடு அவங்க கண்கலங்கி அழுதுகிட்டு இருக்கிறாங்க. அப்போ ஜானகி தன்னை எதிர்த்து பேசினதை அவங்க நினச்சி பார்த்து அவங்க ரொம்பவே கண்கலங்கி அழுதுட்டு இருக்கிறாங்க. இங்கே பார்த்தோம்னா ஜானகி தான் காட்டுறாங்க. ஜானகி ரகுராம் இத்தனை வருஷத்துக்கு அப்புறமா நம்ம ஒரு வார்த்தை பேசுனதுக்காக நம்மளை இந்த மாதிரிக்கு பேசாமல் தள்ளி வச்சுட்டார் அப்படின்னு சொல்லிட்டு ஜானகி ரொம்பவே வருத்தத்தோடு அவங்க அழுதுகிட்டு இருக்கிறாங்க. அடுத்து இங்கே பார்த்தோம்னா தனத்தை தான் காட்டுறாங்க. தனமும் கார்த்தியை நம்ம கல்யாணம் பண்ணுறதுக்காக எவ்வளோ ஆசைப்பட்டு இருந்தோம். ஆனால் கடைசி நேரத்தில் கதிரும் மாயாவும் சேர்ந்து தனக்கு இந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை கொடுத்துட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அதை நினச்சி பார்த்து அழுதுகிட்டு இருக்கிறாங்க. இப்படி எல்லாமே ரொம்ப சோகமாக தான் இந்த கதையை எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கிறாங்க. அடுத்து சீனுவையும் அவங்க மாயாவையும் தான் காட்டுறாங்க. மாயா அப்போ ரூமுக்குள்ளே வராங்க. அப்போ சீனு படுத்துருக்குறாங்க. பார்த்தோம்னா அந்த பெட்டில் நடுவில் அவங்க ஃபுல்லாக தலாவணி வச்சு இருக்கிறாங்க. அதாவது மாயாவுக்கும் சீனுவுக்கும் இடையில தலாவணி வச்சுருக்கிறாங்க. இதை பார்த்துட்டு மாயா ரொம்பவே சோகத்தோடு நின்றுட்டு இருக்கிறாங்க. அப்போ சீனு அவங்க மாயாவை பார்த்துக்கிட்டு முகத்தை திருப்பி வச்சுக்கிட்டு தாங்க. அப்போ சீனு பேசுனதெல்லாம் மாயா நினச்சி பார்க்குறாங்க. சீனு சொல்கிறாங்க, நீ இப்படி ஒரு துரோகம் பண்ணுவேன்னு சொல்லி நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. சொல்ல போனால் உன்னை லவ் பண்ணினது எவ்வளோ பெரிய தப்புன்னு சொல்லிட்டு எனக்கு இப்போ தான் நான் உணர்ந்தேன். எங்கள் அம்மா எவ்வளவோ உன்னை கல்யாணம் பண்ணிக்க வேண்டாம்னு சொல்லிட்டு தடுத்தாங்க. ஆனால் நான் தான் எங்கள் அம்மா பேச்சை கேட்டுட்டு நான் உன்னை லவ் பண்ணி நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். நான் எவ்வளோ ஆசையோடு இருந்தேன், நம்ம 2 பேரும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு நம்ம கல்யாணத்தை நான் எவ்வளோ தூரம் நான் எதிர்பார்த்து இருந்தேன். ஆனால் கல்யாணத்துக்கு முடிஞ்சதுக்கப்புறமா நான் இந்த அளவுக்கு நான் துரோகம் பண்ணுவேன்னு சொல்லி நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. ஒன்றால் இன்றைக்கி இந்த குடும்பமே இந்த மாதிரிக்கு ஒரு நிலைமை வந்துடுச்சு. அது மட்டும் இல்லாமல் எங்கள் அப்பாவோட நிலைமைக்கு நீ தானே காரணம். ஒன்றையும் சரி அந்த கதிரையும் சரி நான் எப்போவுமே மன்னிக்க மாட்டேன். நீ என் மனசில் எப்போவுமே வர முடியாது. நீ எனக்கு பொண்டாட்டியாக வேணால் ஊர் உலகத்துக்கு வேணால் இருக்க முடியுமே தவிர மற்றபடி எனக்கு பொண்டாட்டியாக நான் ஒருபோதும் உன்னை ஏற்றுக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ரொம்பவே கோவத்தோடு அவங்க பேசினது எல்லாத்தையும் மாயா நினச்சி பார்த்துட்டு அவங்க ரொம்ப சோகத்தோடு இருந்துட்டு இருக்கிறாங்க. அடுத்து கதிரை தான் காட்டுறாங்க. கதிரும் தனம் தன்னை அடித்ததையும் தன்னை எந்த அளவுக்கு புண்படுத்தி பேசணும்னு நினச்சி கதிர் மொட்டை மாடியில் சோகத்தோடு அங்கே நின்றுட்டு இருக்கும்போது அங்கே மொட்டை மாடிக்கு மாயா வராங்க. மாயா வரவும் அங்கே தனியாக கதிரை நின்றுட்டு இருக்குது பார்க்குறாங்க. உடனே மாயா நினைக்கிறாங்க, நம்மளாதான கதிரோட வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டோம், நம்ம செய்து ஒரு தப்பாக இருக்குமோன்னு சொல்லி மாயா நினச்சி பார்த்துட்டு இருக்கிறாங்க. இங்கே பார்த்தோம்னா ரகுராமை தான் காட்டுறாங்க. ரகுராம் ஜானகி நம்ம இத்தனை வருஷமாக நம்ம வாழ்ந்துருக்குறோம் 2 பேரும் சேர்ந்து, ஆனால் ஒரு நாள் கூட அவள் ஏற்று பேசுனது கிடையாது. அதே மாதிரிக்கு இந்த மாயாவை தன்னுடைய பொண்ணுன்னு சொல்லிக்கிட்டு நம்ம எந்த அளவுக்கு அவளுக்கு நம்ம பாசத்தை காட்டணும். தனா விட நம்ம மாயாட்ட தானே ரொம்பவே பாசத்தை காட்டணும். ஆனால் மாயா தனக்கும் தன்னுடைய பொண்ணுக்கும் இந்த அளவுக்கு துரோகம் பண்ணுவான்னு சொல்லி கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. என்ன இருந்தாலும் சரி தான், ஜானகிக்கு அவள் தங்கச்சி பொண்ணு தானே மாயா. அதனால தான் மாயா வீட்டை விட்டு போகணும்னு சொன்னதுமே அவள் சப்போர்ட் பண்ணிட்டு ஜானகி இந்த மாதிரிக்கு தன்னையே எதிர்க்க துணிஞ்சிட்டா அப்படின்னு சொல்லி ரகுராமோட ஃபுல் கோவமும் மாயா மேலேயும் ஜானகி மேலேயும் ரொம்பவே அதிகமாக இருந்துட்டு இருக்கிறாங்க. இங்கே பார்த்தோம்னா ஜானகி அழுதுகிட்டே இருக்கிறாங்க. ரகுராம் இந்த மாதிரிக்கு நம்மளை வீட்டை விட்டே போகிறோன்னு சொன்னதுமே அவர் எதுவுமே பேசாமல் அமைதியாக இருந்தார். ஆனால் நம்ம மாயாவுக்காகவும் கதிர்க்காகவும் தன்னுடைய வாழ்க்கையை இந்த மாதிரிக்கு பண்ணாலும் பரவாயில்ல, அவர்கிட்ட நம்ம பேசாமல் என்கிட்ட இருந்தாலும் பிரச்சனை இல்லை. ஆனால் மாயாவும் கதிரையும் எந்த சூழ்நிலையும் நம்ம விட்டு கொடுத்துடவே கூடாது. ஏன்னா தன்னுடைய பொண்ணுக்காக தான் அவங்க 2 பேருமே தன்னுடைய வாழ்க்கையை அவங்க தியாகம் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் அந்த உண்மை யாருக்குமே தெரியாதனால தான் அவங்க 2 பேருமே எல்லாருமே தப்பாக நினச்சிட்டு இருக்கிறாங்க. யார் தப்பாக நினச்சாலும் பரவாயில்ல, ஆனால் தன்னுடைய கணவரே தப்பாக நினச்சிட்டாரு. அவர் கொஞ்சம் யோசிச்சிருந்தா கூட போகிறோம், மாயாவும் கதிரை எதுக்காக இந்த மாதிரிக்கு பண்ணினாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் யோசிச்சிருந்தா இந்த அளவுக்கு இந்த பிரச்சனை வந்திருக்கவே செய்யாது. ஆனால் சந்தர்ப்ப சூழ்நிலை அவரை எதுவுமே யோசிக்கூடாமல் தடுத்துருச்சுது. இது என்னைக்கு இந்த உண்மை தெரிய வருமோ அன்னைக்கு அவருடைய மனசு மாறட்டும். ஆனால் அது வரைக்கும் நம்மளாலேயும் இந்த உண்மையை சொல்ல முடியாமல் மறைக்க சொல்லிட்டா மாயா. ஏன்னா அவள் சொன்னதில் கூட ஒரு உண்மை இருக்க தான் செய்யுது. இந்த உண்மை மட்டும் தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக தனமும் சரி என்னுடைய கணவரும் சரி அவங்க உயிரோடய இருக்க மாட்டாங்க. அதனால தான் மாயா இதெல்லாம் யோசனை பண்ணி செய்திருக்கிறா. என்னையும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவள் கட்டி போட்டுட்டா. எப்போ இந்த உண்மை தெரிய போதோ எனக்கே தெரியல கடவுளே, நீ தான் என் குடும்பத்தை சீக்கிரமாக சேர்த்து வைக்கணும் அப்படின்னு ஜானகி அவங்க நினச்சி அவங்க அழுதுகிட்டே இருக்கிறாங்க. அப்போ மாயா மேலே மாடிக்கு வரவும் கதிர் சோகத்தோடு இருந்துட்டு இருக்கிறத பார்த்துட்டு மாயா கதிர் பக்கத்தில் வராங்க. இப்படி தான் அந்த ப்ரோமோ ரொம்பவே சோகமாக தான் எடுத்துகிட்டு போகிறாங்க. பார்க்குறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். அடுத்து மாயா என்ன பண்ணுவாங்க, கதிர்கிட்ட சொல்லுவாங்க, கதிர் என்னால் தானே உனக்கு இந்த மாதிரிக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ கதிர் அப்படி சொல்லாத மாயா, என்ன இருந்தாலும் சரி தான், அந்த குடும்பத்துக்காக தானே நீயும் பண்ணுன நானும் பண்ணுறோம், அது என்னைக்காவது ஒரு நாள் இந்த உண்மை தெரிய வரும், அப்போ நம்ம பண்ணினதுக்குள்ள ஒரு நியாயம் இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு மாமாவும் சரி இந்த குடும்பத்தில்
சரி கண்டிப்பாக புரிஞ்சுப்பாங்க. ஆனால் இன்னைக்கு நம்மளுக்கு அந்த சந்தர்ப்ப சூழ்நிலை நம்மளுக்கு கிடைக்கல, அதனால தான் நம்ம 2 பேரும் பண்ணினது எல்லாமே தப்புன்னு சொல்லிக்கிட்டு அவங்க எல்லாருமே வந்து நினச்சிட்டாங்க அப்படிங்கவும் அடுத்ததாகவும் கதிரும் மாயாவும் பேசிப்பாங்க. ரகுராமும் ஜானகியும் வந்து நம்மளால தானே பிரிஞ்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேருமே பேசிப்பாங்க. என்ன இருந்தாலும் சரிதான், மாமா வந்து அத்தையை கொஞ்சம் கூட புரிஞ்சிக்காம இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்துட்டாரு. அது மட்டும் இல்லாமல் அத்தை வந்து நம்மளுக்காக தானே அவங்களும் மாமா கிட்ட பேசாமல் வந்து அவங்களும் இருந்துட்டாங்க, அவங்களும் நம்மளோட சேர்ந்து பாதிக்கப்படுறாங்களே அப்படின்னு நினச்சி எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு அப்படின்னு கதிர் சொல்லிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி தான் மாயாவும் சொல்லுவாங்க, பெரியம்மாவும் இன்னைக்கு வரைக்கும் அவங்க சண்டை போட்டதே கிடையாது, ஆனால் அந்த சூழ்நிலை இப்படிலாம் ஆகிப்போச்சுது, இப்போ என்ன பண்ணுறதுக்கு அப்படின்னு அவங்களும் ரொம்பவே ஃபீல் பண்ணுவாங்க. இந்த மாதிரி தான் அந்த கதையை எடுத்துகிட்டு போகிறாங்க. அடுத்து தான் அந்த கதை என்ன மாதிரி கொண்டுட்டு போனால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்.